வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்காவிடம் 6 மாத வரிச்சலுகை கோருவதற்கு தயாராகும் இலங்கை. முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் திடீர் சந்திப்பு. பேஸ்புக்கில் மஹிந்த போட்ட பதிவு. தேர்தல் சட்டங்களை மீறிய 16 வேட்பாளர்கள் கைது. உயர் வெப்பநிலையால் மக்களுக்கு ஏற்படவுள்ள ஆபத்து. பிரச்சார கூட்டத்தில் மோதல். தாக்குதலுக்குள்ளான வேட்பாளரை பார்வையிட்டு அதா உள்ளார். மின் கட்டண குறைப்புகளை இனி மேற்கொள்ளக்கூடாது. மின்சார சபையை எச்சரித்த மத்திய வங்கி. இந்த மாத இறுதியில் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள். நீச்சல் தடாகத்துக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் ஜெகதீஸ்வரன் எம்பி. கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்த மீனவர் சாவு. ஓபன் விசிட் திட்டம். உறவினர்களுடன் புத்தாண்டை கொண்டாடிய சிறை கைதிகள். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வை வரி அமலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்க உள்ளது. இலங்கை மீதான பரஸ்பர தீர்வை வரியை 44% அதிகரித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இலங்கையில் பெரும் பொருளாதார பாதக நிலை உணரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதுடன் இதற்கான நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் தீர்வையும் ஒத்துழைப்பையும் கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு உடனடியாக கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது. எவ்வாறாகினும் புதிய வரி அமலாக்கத்தை 90 நாட்களுக்கு அமெரிக்கா ஒத்திவைத்தது. இந்த காலத்தை 6 மாதங்களாக நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவில் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற இறக்குமதிகளை அதிகரிப்பதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைத்து வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வது குறித்தும் ஆராயப்படுகிறது. அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வினை பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்ஷக்கள் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவரது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார். இந்த சந்திப்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றதாக மஹிந்தவின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அஜோமா ராஜபக்ச ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர். நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம். புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது பத்மாவில் உறவினர்களை பார்க்க செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டுள்ளார். இதேவேளை தனது குடும்பம் மற்றும் பேர குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாடிய புகைப்படங்களையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 164 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 130 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 34 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 16 வேட்பாளர்களும் 57 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இந்த நாட்களில் அதிக வெப்பம் நிலவுவதால் அதிக அளவில் தண்ணீரை பருகுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கின்றது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் உயர் வெப்பநிலை அதிகமாக இருப்பதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மனித உடலை நீண்ட நேரம் வெப்பத்தில் வெளிப்படுத்துவது நீரிழப்பு, தசை சிதைவு, அதிகப்படியான சோர்வு மற்றும் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் எனவும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இது குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற கடுமையான வெப்பநிலை தொடர்ந்தால் பொதுமக்கள் அதிகளவு தண்ணீர் குடிக்கவும், கடுமையான செயற்பாடுகளை குறைக்கவும், நிழலான பகுதிகளில் தங்கவும் திணைக்களம் அறிவுறுத்துகிறது.
நாங்கள் வெற்றி பெற்றால் வவுனியா நகர பகுதிகளில் பொது போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து நடைபாதை வியாபார நிலையங்களும் அகற்றப்படும் என ஜனநாயக தேசிய கூட்டணியின் தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் வவுனியா மாநகர சபை முதன்மை வேட்பாளர் ப. கார்த்திபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா நகர பகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக நடைபாதைகள் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் பிரதான வீதிகளில் இறங்கியே பயணம் செய்கின்றனர். இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு ஆளாவதுடன் போக்குவரத்து நெருக்கடி நிலையும் ஏற்படுகிறது. வவுனியாவை பொறுத்தவரை இலப்பியடி பகுதி, நகர பள்ளிவாசலுக்கு முன்பாக உள்ள வீதி, வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் நடைபாதைகளை ஆக்கிரமிக்கப்பட்டு வியாபார செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இதற்கு மாற்று திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று மாநகர சபையின் அதிகாரம் எமது கைகளுக்கு வழங்கப்பட்டால் நகரில் உள்ள அனைத்து நடைபாதை வியாபார நிலையங்களையும் நிச்சயமாக அகற்றுவோம். அதற்கு மாற்றீடாக பொருத்தமான இடமொன்றை தெரிவு செய்து அங்கு குறித்த வியாபார நிலையங்களை அமைப்பதற்கான முறைமை ஒன்றையும் உருவாக்குவோம் என்றார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு புறநகர் பகுதியான நாய்க்குட்டியார் சந்தி பகுதியில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து தேசிய காங்கிரசின் வீரமணி வட்டார வேட்பாளர் ACM சஹீலை சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா பார்வையிட்டார். நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வருகை தந்து சென்ற பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் உட்பட ஆதரவாளர்களால் வீரமுனி வட்டார வேட்பாளர் ACM சஹீல் உட்பட அவரது ஆதரவாளர்கள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணம் 2 சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு 148.6 பில்லியன் ரூபாவினை இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2023ஆம் ஆண்டின் இறுதியில் 292.8 பில்லியன் ரூபாவாக காணப்பட்டு இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் 2024ஆம் ஆண்டில் 123.6 பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதேபோன்று நீண்டகால கடன்கள் 413.3 பில்லியன் ரூபாவில் இருந்து 409 பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது. அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயற்திறன் குறையலாம் எனவும் மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் கடந்த 4 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 173 மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய கடந்த 4 நாட்களில் கிட்டத்தட்ட 5 லட்சம் வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 19,637 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளது. இதன் மூலம் 39 மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். நாடு முழுவதும் 2,312 பரீட்சை மையங்களிலும் 319 ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 3,14,828 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது 5.8% அதிகமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் 2,97,656 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கலகு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொட்டகைப்பட்டிய பிரதேசத்தில் குறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கலகு போலீசார் தெரிவித்தனர்.
இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நவநிலைய கொலபிச பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறின் போது இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொலபிச பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் பேராதனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள நீச்சல் தடாகங்களை மக்கள் பயன்படுத்தும் போது அங்கு நீச்சல் தெரிந்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தப்படும் என்று வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்றைய தினம் நீச்சல் தடாகத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியதை அடுத்து வைத்தியசாலைக்கு விஜயம் சென்று சடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் கருத்து தெரிவித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியாவில் உள்ள நீச்சல் தடாகங்களில் நீச்சல் தெரிந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இல்லாத நிலையில் இயங்கி வருகின்றன. இதனால் கடந்த காலங்களிலும் சில அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எவராக இருந்தாலும் நீச்சல் தடாகத்தை இயக்குவதாக இருந்தால் அங்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டு அவர் முன்னிலையில் மக்கள் அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் நடைமுறையை வவுனியா மாவட்டத்தில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருகோணமலை ஏச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு வாழைத்தோட்டம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இன்னொருவர் படுகாயமடைந்துள்ளார் என்று ஏச்சிலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஏச்சிலம்பட்டு வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்த 40 வயதான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதேவேளை மோட்டார் சைக்கிளை செலுத்திய 22 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்து தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது இளைஞர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேவேளை மிகுந்தலை வல்லமூர் என பிரதேசத்தில் கேப் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையை விட்டு விலகி பாலம் ஒன்றின் மீது மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் வாகனத்தை செலுத்திய சாரதியும் உடன் பயணித்த மற்றொருவரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 37 வயதுடைய அனுராதபுரம் மற்றும் பலுகஸ்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பாலமுனை நடுத்துறை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போன மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மேற்படி மீனவர் இன்று அதிகாலை 3 மணியளவில் மீன்பிடித்துவிட்டு படகின் ஒரு பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார். இவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவரின் சடலம் மீனவர்களினால் மீட்கப்பட்டுள்ளது. பாலமுனையைச் சேர்ந்த குடும்பஸ்தரான 59 வயதுடைய ஷாகுல் ஹமீத் முகமது ஃபஷீர் என்பவரை இவ்வாறு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி சிறைச்சாலைகளில் உள்ள சிறை கைதிகளை உறவினர்கள் ஓபன் விசிட் என்னும் திட்டத்தினூடாக பார்வையிடுவதுடன் கைதிகளுடன் உறவினர்கள் புத்தாண்டை கழித்தனர். இந்த செயற்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளுடன் புத்தாண்டை கொண்டாட பெருமளவிலான சிறை கைதிகளின் உறவினர்கள் வருகை தந்திருந்தனர். சிறைச்சாலைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் சிறைச்சாலையின் கைதிகளை பார்வையிடும் இணையதளங்களில் செயற்பாடுகள் இடம்பெற்றன. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.